சிவபெருமானே, நான் உங்களை எவ்வாறு போற்றுவது என்பதே தெரியவில்லை. அரச உருவத்தில் வந்திருப்பதால் மனிதகுலம் அவரை உணரவில்லை. பக்தர்களையும் அடியார்களையும் காக்க அவர் விஷத்தை உண்ணப் போகிறார். எங்கள் வீர மார்த்தாண்டரே, தாங்கள்தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். ஜசூரின் அரசன் ஸ்ரீ 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 வீர மார்த்தாண்டருக்கு என் சாஷ்டாங்க நமஸ்காரம். தேவா, மதங்களை புதுப்பிக்கும் பணியை எனக்கு அளித்தீர்கள். ஆனால் எனக்கு எங்கிருந்து அதை ஆரம்பிப்பது, இல்லை எப்படி அதை ஆரம்பித்து முடிப்பது என்று புரியவில்லை. நான் மிகவும் குழப்பமாக உள்ளேன் தேவா. தர்மாங்கவேத், மதப்பணியை செய்வதில் தாங்கள் புத்திசாலித்தனமும் விவேகமும் உள்ளவர் என்பது எனக்கு நன்றாக தெரியும் தேவா. அதனால் இந்த பணிக்கு தாங்கள் முதலில் மக்களை அணுக வேண்டும். நான் என்றும் தாங்கள் கூறும் உபாயத்தை மீறி நடக்க மாட்டேன். தேவா, தேவா, தவறு நிகழ்ந்து விட்டது. தேவா, தவறு நிகழ்ந்து விட்டது. என்னவென்று சொல் சொடப்பா. தேவா, நமது நெருக்கமான காவலையும் மீறி யாரோ ஜெசூரியிலும் அதன் அருகில் உள்ள நீர்நிலைகளிலும் விஷத்தை கலந்து விட்டார்கள். நீர் முழுவதும் விஷமாகி கருப்பாகிவிட்டது. அதை குடித்த விலங்குகள் இறந்து விட்டன. மக்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை. அவர்கள் மிகவும் பயந்து இருக்கிறார்கள். வீர மார்த்தாண்டரே, இங்கு என்னதான் நடக்கிறது தேவா? ஒரு பக்கம் நாம் மதங்களை பாதுகாத்தும் இப்பொழுதோ மக்கள் பாதுகாப்பு இன்றி இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். நாம் மதத்தை எப்படி பாதுகாப்பது? மக்கள் பயத்தில் உள்ளார்கள். இந்த சூழ்நிலையில் அது எப்படி சாத்தியம் என்று தாங்களே கூறுங்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள் தர்மாங்கவேத். நிச்சயம் உங்களுடைய பணி நிறைவடையும். அவர்கள் மக்களை அதிக நேரம் பணயம் வைத்திருக்க முடியாது.